ஹாய், எப்பொழுதும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் அதே மாதிரி நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயத்தை பற்றின அருமை நமக்கு எப்பொழுதுமே தெரியாது. சாப்பாடு விஷயத்துலையும் அப்படி தான். அதில் ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம். இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்கிற ஒரு ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி ஈவன் மிளகு கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஹை ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி. எஸ்பெஷலி இப்போ இந்த பேண்டமிக் பீரியட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளூ டைம்லலாம் இந்த முருங்கைக்கீரையை கரெக்டாக நம்ம சூப் மாதிரி வச்சு கொடுத்தா அவ்வளோக்கு ஒரு நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நிறைய மெடிசின்ஸே வந்து முருங்கைக்காய் யூஸ் பண்ணி நிறைய பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஜப்பானில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நமக்கு பக்கத்துலேயே இருக்கிற விஷயம் அதை இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்டான ஒரு பஞ்சியாக ஒரு வித்தியாசமான ஒரு முருங்கைக்காய் சூப்பாக இல்லை ஒரு முருங்கைக்கீரை சூப்பாக பண்ணலாம்னு நினச்சோம். அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான இதயம் வழங்கும் முருங்கைக்கீரை சூப். ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கைக்கீரை மட்டும் வச்சு பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்ன வாங்க பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு மூடி போட்ட ஒரு வெசல் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம். முருங்கைக்காய்க்கு ஒரு தனி ஃப்ளேவர், அதுவும் நம்ம கடலெண்ணெய் மந்த்ரா கடலெண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப ஆயில் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இந்த நம்ம எவ்வளோ ஆனியன் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்த எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். அந்த ஜீரகம் நமக்கு லைட்டாக பொரிஞ்சு வரப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 பூண்டு பல் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு 10-15 கருவேப்பிலை. அது லைட்டாக வறுத்து வரப்போ ஒரு பெரிய வெங்காயம், அதை நான் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக அந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது லைட்டாக வதங்கி ஓரளவு கிளியர் ஆனோன்னே நம்ம எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ஃபைனலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி ஓரளவு கிளியராக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காய் இதை இப்போ ஆட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் முருங்கைக்காய் லைட்டாக நம்ம ஆனியன்லேயும் அதுலேயும் ஓரளவு கோட் ஆகி லைட்டாக வார்ம் ஆனோடனே இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். முருங்கைக்காய்க்கு உள்ளே இருக்கிற இந்த சதப்பத்தை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் வெந்தோடனே. ஜஸ்ட் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஸோ இது இப்போது சிம்மர்லேயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து இந்த சிம்மர்லேயே ரெடி ஆனோன்னே நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இந்த சூப் நமக்கு கொதிச்சிட்ருக்கு. ஸோ ஒரு வாட்டி நம்ம கிளறி பார்த்துடலாம். ஸோ இன்னொரு 3 to 4 minutes இருந்தால் போதும். இது வந்து நமக்கு குக் ஆயிரும், அந்த முருங்கைக்காய் குக் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்தராக ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு அந்த முருங்கைக்காய் லாஸ்ட் டைம் எடுத்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலரே அந்த க்ரீன்லேருந்து ஒரு மாதிரி வெளுத்துருக்கு. ஸோ எஸ், கண்டிப்பாக வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துருவோம்.
எஸ், இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம இதை அப்படியே போட போகிறதில்ல. இதை நம்ம எடுத்து அது உள்ளே இருக்கிற அந்த சதப்பத்துக்குள்ளே ரிமூவ் பண்ணி அதை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். அதுக்கு இந்த குக்கான தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இதை மட்டும் எடுத்து அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற இந்த ஃப்ளஷை நம்ம எடுப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த கொட்டையை தனியாக எடுத்து வச்சிடறோம். ஏன்னா அது வந்து ஃபைனலாக நம்ம அந்த சூப்பெல்லாம் அரைச்சி ஃபைனலாக நம்ம சர்வ் பண்ணுற டைமில் அதை நம்ம சேர்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் அந்த சதப்பத்தை அதை நம்ம தனியாக ஸ்க்ராப் பண்ணி ஒரு நைஃபோ ஒரு ஸ்பூனோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த முருங்கைக்காயை ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த கொட்டை தனியாக எடுத்துட்டோம், அந்த சதை தனியாக எடுத்துட்டோம். முன்னாடி நம்ம எடுத்த அந்த சூப், அந்த பழைய சூப் இருக்கு இல்லையா, அதை நம்ம திரும்ப அடுப்பில் வச்சு அதை நம்ம சூடு பண்ணுறோம். அது இப்போ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃப்ளஷ் அந்த சதப்பத்தை திரும்ப இதில் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸோ இந்த முருங்கைக்கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணி ஒரு கொதி, அதாவது இந்த சதப்பத்தை சேர்த்திடும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிச்சதுன்னா அந்த கலர் வந்து நமக்கு குறைஞ்சிடும், அந்த க்ரீன் கலர் குறைஞ்சிடும். அதனால ரொம்ப கொதிக்காமல் ஒரு கொதியில் ஆஃப் பண்ணி நம்ம அரைக்கிறோம். ஸோ இப்போ இந்த சூப்பை நான் திரும்ப அடுப்பில் வச்சு பற்ற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணுறோம். இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது இது நம்ம ஃபுட்டில் சேர்க்க வேண்டியது. இப்போ அந்த முருங்கைக்கீரை ஒரு கொதி வரப்பவே நம்ம சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணலாம். சும்மா ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. ஜஸ்ட் நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி இதுலேயே இந்த முருங்கைக்கீரை நமக்கு வெந்துடும். ஸோ இப்போது இது ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொதிக்க வேணாம். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி நான் என்கிட்ட இருக்கிற ஒரு சூப் பிளெண்டர் எடுத்திருக்கேன். இது இருந்தால் ரொம்ப வசதி. ஏன்னா நம்ம 600 அளவுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. உடனே அடித்து சுட சுட அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இது இல்லைனாலும் கவலை இல்லை. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு வீட்டில் இருக்கிற மிக்சியில் அரைச்சி திரும்ப கொஞ்சம் லைட்டாக வார்ம் பண்ணி எந்த சூடு வேணுமோ பண்ணி அது எதுலேயும் நம்ம கொட்டையும் ஆட் பண்ணி நம்ம அழகாக நம்ம சர்வ் பண்ணலாம். வாங்க இதை இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ அழகாக பிளெண்ட் ஆகி ஒரு கிளியராக இருந்த சூப்பு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இப்போ நம்ம மிக்சியில் இல்லை ஒரு பிளெண்டரில் அடித்த இந்த சூப்பு நல்லா பார்த்தீங்கன்னா க்ரீமியாக அந்த க்ரீன் கலர் இதான் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன்னா இதை இப்போ நல்லா வடிகட்டிட்டேன். நல்ல ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக தெரியும். இது இப்போது சூப் ரெடி. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காயோட அந்த கொட்டை வேக வச்ச கொட்டை தனியாக இருக்குது. அதே மாதிரி இது சர்விங்க்கு வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். இந்த சூப் நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு ஃப்ளேவர், பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இதை நம்ம ஒரு சூப் பவுலில் போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு ஹீட் பண்ணி அந்த சூடில் சூப் பவுலில் போட்டு இந்த கொட்டை அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக ஆயிலில் ஒரு சில்லி பவுடர், அதாவது ஒரு கார்னிஷுக்கு அது லைட்டாக கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி லைட்டாக அந்த சில்லி பவுடர் ஒரு பொரிஞ்சோடனே அழகாக ஒரு ரவுண்டாக ஒரு அழகாக ஒரு கார்னிஷ் மாதிரி கொடுக்குறோம். இதுதான் ஒரு பர்ஃபெக்டாக வித்தியாசமாக ஒரு வீட்டில் பண்ணுற முருங்கைக்காய் சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணால் இந்த மாதிரி பண்ணலாம். வித்தியாசமாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
ஸோ ஒரு பர்ஃபெக்டான முருங்கை கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஒரு சிம்பிளான டிஷ்ஷாக வீட்டில் ரெகுலராக பண்ணுற டிஷ்ஷாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனல் டச்சாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் டேஸ்ட்டாக எப்படி பண்ண முடியும் தான் பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.